வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் ஜூன் 22ஆம் தேதி ஒரு மாபெரும் அறிவிப்பை போக்குவரத்து கழகத்தில் அறிவிக்க இருக்கார். இதில் என்ன முக்கியமான தகவல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதாரம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற போக்குவரத்து துறை ஆய்வு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பெண்களுக்கான அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயணம் திட்டம் குறித்து விளக்குகிறது. ஏற்கனவே குறிப்பிட்ட வகை பேருந்துகளில் நடைமுறையில் உள்ள இலவச அந்த வெற்றி பயணம் திட்டம் அனைத்து பேருந்துகளிலும் ஆல் டிஎன்எஸ்டிசி பேருந்துகளில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இலவசம் ஃப்ரீ பஸ் கொடுக்க போகிறாரு. இதை தன்னுடைய பிறந்த நாளில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். மேலும் டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்திங்கன்னா 2026 பெரிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய பெண்டிங் லிஸ்ட் எல்லாத்துக்குமே போஸ்டிங் போட போகிறாங்க. அதுவும் இந்த 2025 நடைபெற்ற பெண்டிங் லிஸ்ட்டுக்கு போஸ்டிங் போட போகிறாங்க. டிஎன்எஸ்டிசியில் இப்போ ஜாயின் பண்ண என்ன முடிவுகள் செய்யப்படணும், நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை செயல்படுத்த வேண்டும். போக்குவரத்து கழகத்தில் வெற்றி பயணத்துடைய திட்டம் ஆரம்பம். ஜூன் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி முதல் இது தொடங்க இருக்காங்க வெற்றி பயணம் திட்டத்தை. இதற்கு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள், தகுதியற்றவர்கள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பெண்களின் பொருளாதார சுதந்திரம், வேலைவாய்ப்பு மற்றும் குடும்ப சேமிப்பு எவ்வாறு உயரும் என்பதை இந்த காணொளி கூறுகிறது. இந்த திட்டத்தினால் அரசுக்கு ஏற்படும் நிதிச்சுமை மற்றும் போக்குவரத்து துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய புதிய தொழில்நுட்ப மாற்றங்கள் குறித்தும் இதில் விரிவாக பேசப்படுகிறது. இந்த முன்னெடுப்பு வெறும் கட்டண சலுகை அல்ல, மாறாக பெண்களின் வாழ்க்கை முறைக்கு ஒரு சமூக நிதி முதலீடு இந்த காணொளி முன்மொழிகிறது. மேலும் சிங்கப்பூர் போன்ற உலக நாடுகளின் தரத்திற்கு தமிழக போக்குவரத்து சேவையை உயர்த்த வேண்டியது அவசியத்தையும் இந்த வீடியோ உங்களுக்கு வலியுறுத்துகிறது. இத்திட்டம் இறுதியில் எப்பொழுது அமலுக்கு வரும் என்று மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. எப்போ அமலுக்கு வரும் என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தமிழகத்தில் வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வெளியிட இருக்காருங்க. ஜூன் 22ஆம் தேதி முதல் வெற்றி பயணம் திட்டத்தை துவங்க இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, முதியோர்களுக்கு ஆரம்பமாகவே இப்போ இலவசன்றது இருக்குது. ஆனால் 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இலவசம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பேருந்துகளிலும். எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி, லோக்கல் டவுன் பஸ்ஸு, ரூட் பஸ்ஸு, ப்ரைப்ஸர் எல்லா பேருந்துகள்லையுமே இலவசம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறாரு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார், பெண்களுடைய ஆதார் தமிழ்நாட்டை சேர்ந்ததாக இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இதில் பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுப்போம். ஃப்ரீயாக அவங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இந்த இலவசம் கிடையாது. பெண்களுடைய ஆதார் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போகிறாருங்க. அது மட்டுமே கிடையாது, போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்தில் புதிய பேருந்துகளை நாங்கள் கொள்முதல் செஞ்சிட்ருக்கோம். 20,000 பேருந்துகள் பார்த்திங்கன்னா அதுவும் ஏசி பஸ்ஸை தான் நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டார். கொள்முதல் செய்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா டிரைவர், கண்டக்டரை இன்னும் ஒரு சில மாதங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக புதிய ரெக்யூர்மெண்ட் 2026 புதிய ரெக்யூர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 அந்த புதிய ரெக்யூர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000 டிரைவர்கள், கண்டக்டர்கள் எடுக்க போகிறது உறுதி. இந்த டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்ட் இருக்காது. அதுக்கு பதிலாக டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் இருக்கிறதுனால புதிய அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம். அதே போல் 2025 வெளியான டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய நியமனத்தில் பலவேறு தரப்பட்ட முறைகேடுகள் இருக்குது அப்படின்ற குறிப்பிட்டிருக்காங்க. அந்த டிசிசியோடைய நியமனத்தில் முறைகேடுகள் இருந்தால் மீண்டும் பார்த்திங்கன்னா அது செய்முறை தேர்வை நடத்துகிறதையும், மீண்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பை கொடுக்கறதையும் முக்கியத்துவம் எடுத்துகிட்ருக்காங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 2025 பெண்டிங் லிஸ்ட்டில் இருப்பவங்களுக்கும் பணி வாய்ப்பை ஓடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.